பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இன்றைக்கு நாம் காணக்கூடிய ஒரு செய்தியானது குட் ஃப்ரைடே. இந்த குட் ஃப்ரைடே என்பது புனித வெள்ளி என்று சொல்லப்படுது. இதில் அநேக தரம் நாம் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம். மணிக்கணக்காக மற்ற நாளை விட இந்த நாளிலே அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுருக்கோம். அப்போ அந்த அதிக நேரம் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாருங்கள், எப்போ முடியும், எப்போ போவோம், எப்போ இது மாறும் அப்படின்றத ஒரு கூட்டம் காத்து நிற்கிங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த புனித வெள்ளியில் இந்த குட் ஃப்ரைடே நாளில் நீங்கள் போய் அமரும்போது இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார், ஏன் இது ஒரு பிரசங்கமாய் சொல்லப்படுகிறது, இந்த பிரசங்கத்தில் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உனக்காக எனக்காக அடிக்கப்படுகிறார். ஒரு சிலர் பாருங்க, அந்த வியாழக்கிழமை இரவே ஆண்டுடைய சமூகத்துக்கு போவார்கள், இரவெல்லாம் காத்திருப்பார்கள். சிலுவையில் அறையப்படுகிற காட்சியெல்லாம் அங்கே நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி போயிட்டுருக்காங்க. நாமும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள், அதுவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் உட்காரத்துக்கு ரொம்ப, அதுவும் பாருங்கள் ஒரு கூட்டம் அவ்வளோ ஆசையாக உள்ளவரான வார்த்தை கிட்ட நெருங்காது. இந்த வார்த்தையில் அவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கவனிங்க, நாம் என்ன நினைக்கிறோம், அவர் சிறுமைப்பட்டவர் என்று நினைக்கிறோம். அவர் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர், தேவனுக்கு விரோதமாக இவர் நடந்து கொண்டார், அதனால தேவனால் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த வேதம் அழகாக சொல்லும், மெய்யாகவே அவர் உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு மெய்யாகவே எனக்கு உண்டான பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நான் இன்றைக்கு நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு பாடு ஒன்று இருக்குது. அந்த பாடோடு நான் நிற்க முடியாது. என் முன்னோர்கள் எனக்கு என்ன பண்ணுறாங்க, அநேக விதமான காரியங்களை வைத்து போகும்போது அவைகளை நான் சுமந்து கொண்டு வருவேன் என்று சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் கடன் வாங்கிவிட்டு மரித்து போவார் என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய பிள்ளை மேலே மகள் மேலே அந்த கடன் சுமைகள் மாறும். உங்கள் அப்பா கடன் பட்டதை நீங்கள் தான் கொடுத்து தீக்கணும், இல்லைனா வீட்டை கொடு, இல்லைனா அதுக்குண்டான பொருட்கள் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தெருவில் நிறுத்திடுவான். அப்போ அப்பா மரித்து போயிட்டார், ஆனால் அது யார் மேலே நிற்கிறது பற்றியா? இது போல என்னுடைய தகப்பனும் எனக்கு உண்டான முன்னோர்களும் மரித்து போகும்போது அவர்கள் மேலே இருக்கிற பாவ சுமைகள், அவர்கள் மேலே இருக்க அந்த பாடுகள் இப்போ யார் மேலே வரணும்? தேவ நீதியின் பிரகாரம் என் மேலே வர வேண்டும். என் மேலே வந்தது சுமரும் போது, ஏற்கனவே என் பாடுகளை சுமக்க என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது, எனக்கு உண்டான மனைவியோ எனக்கு உண்டான பிள்ளைகளோ அவர்களை நான் தூக்கி சுமக்க முடியாத மாறும்போது, எங்கள் அப்பா எங்கள் முன்னோர்கள் வைத்த பாவங்களை நான் சுமக்க முடியுமா? அதை சுமக்க முடியுமா? மெய்யாகவே அவர் தாமே என்ன பண்ணுற, பாடுபட்டது எதுக்காக தெரியுமா? என் பாடுகளை, அல்லேலூயா, எனக்கு உண்டான பாடுகளை, எனக்கு உண்டான துக்கத்தை. எனக்கு ஒரு துக்கம் ஒன்று இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு துக்கம் ஒன்று இருக்குது, உனக்கு ஒரு பாடு ஒன்று இருக்கு. எப்போதான் இந்த பாடுகள் நான் முடியுமோ தெரியலையா? நான் எவ்வளோ காலமாய் பாடுபடுகிறேன் இந்த வீட்டுக்காக, எவ்வளோ காலமாய் நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உன் பாடுகளை ஒருத்தர் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நீ முதலாவது அறிய வேண்டும். இந்த இயேசு என் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், என் துக்கத்தை சுமந்து கொண்டவர். அவர் சும்மா ஏதோ மறிக்க வரலங்க, சும்மா ஏதோ சிலுவை சுமக்க வரலங்க. இந்த சிலுவை சுமக்க அநேகர் வெட்கப்படுவார்கள். இந்த சிலுவை சுமந்தால் அவன் ஒரு திருடன் என்று சொல்லப்படும். நான் எதை வேணாலும் செய்ய சொல்லுங்க, அதை மட்டும் செய்ய மாட்டேங்க. ஊரே என்னை பார்த்து சிரிக்குங்க, ஊரே என்னை பார்த்து அவமானப்படுத்துங்க. பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய பாடுகளை அவர் சுமக்க வேண்டாம், இப்படி அவமானப்பட வேண்டும். இந்த இயேசு இந்த அவமானப்பட வேண்டிய ஒரு காரியத்தை அவர் எண்ணாமல் அவர் உனக்காக எனக்காக, பார்த்தீங்களா, பாடுகளை இன்றைக்கு சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார். நாமும் இந்த ஆலயத்தில் போய் உட்காந்து அவருடைய வார்த்தை கேட்டு, என் பாடுகளுக்காக இன்றைக்கு ஆண்டவரே சிலுமை சுமக்கிறவரே, அப்பா உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை நான் துதிக்க வந்திருக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்.
என்னுடைய துக்கம், எனக்கு உண்டான துக்கம், அந்த துக்கம் என்னை வேதனைப்படுத்தும். அந்த துக்கத்தினாலே நான் மடிந்து போய்விடுவேன். அந்த துக்கம் என் மேலே வரும்போது அந்த துக்கத்தை சுமக்க முடியாமல் வாழ்வதை விட மரித்து போனால் நலமாக இருக்கும் என்று நான் மரணத்தை நோக்கி போக வேண்டிய என்னை ஆண்டவர் துக்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். அதனால தான் வரும்போது சொல்ற, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? நீ துக்கத்தோடு இருக்கல, நான் உனக்காக சிலுவைக்கு போக போகிறேன், நான் உனக்காக மரிக்கப் போகிறேன், நான் உனக்காக ஜீவனை கொடுக்க போகிறேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றி விடுவேன். பாருங்க, எத்தனையோ பேர் துக்கப்பட்டு கொண்டு எப்பொழுது என் துக்கம் மாறும், எப்பொழுது என் துக்கம் மாறும், எப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தரும். உனக்காகத்தான் வந்த அந்த புனித வெள்ளி நாளிலே உன் துக்கத்தை மாற்றுவதற்காக, உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருவதற்காக இந்த இயேசு இந்த சிலுவையை சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று, தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர் என்று எண்ணுகிறோம். இல்லைங்க, உன்னுடைய காரியங்களும் என்னுடைய காரியங்களும் அவர் ஏற்றுக்கொண்டதனால்தான் இன்றைக்கு இந்த பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார். வாரினாலே அடித்தவரை பிடித்து இழுக்கிறார்கள். ஏன்பா இவ்வளோ பாடுபட்டு இருக்கிற? நாம் பாடுபடக்கூடாதுன்னு தான் அடித்து சித்திரவதைப்படுத்துகிறார்கள், முள்முடியை சுட்டுகிறார்கள். நான் வேதனைப்படக்கூடாது தான், நான் வேதனைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த முள்முடியை சுட்டினார். இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவருக்கு பாருங்க, அவர் வஸ்திரத்தை மேலே போத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஏன்னா அவர் மேலே இருக்க காயம் தெரியக்கூடாது ராஜாவுக்கு. ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது பாருங்க, அந்த காயம் தெரியக்கூடாது என்று நிறுத்துகிறார். ஆனால் அவரோ அந்த இடத்துல கூட அமைதியாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்காக எனக்காக பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறார். பாடு அவரை விட்டு போலங்க, அந்த வலி வேதனை அவருக்குள்ளேயே இருந்து, நீயும் நானும் வலி இல்லாமல் இருப்பதற்காக, நீயும் நானும் வேதனை இல்லாமல் இருப்பதற்காக இந்த இயேசு உனக்காக பாடுபட்டு இருக்கார். படுத்த படிக்கிறது ரொம்ப வலியா இருக்குது, நடக்க முடியல, எனக்கு இந்த வலியா இருக்குது, வேதனையா இருக்கு நீ சொல்லி கொண்டிருக்காயே, உனக்காக இயேசு பாடுபட்டிருக்கார் என்பதை அறிந்து கொள். இந்த நாள் உனக்காக இன்றைக்கு உன் துக்கத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். அதுல மேல இருக்க 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். கவனிங்க, அவரை எல்லாரும் எப்படி அசட்டை பண்ணப்பட்டவர். ஏன் அந்த அசட்டை பண்ணப்பட்டார்? ஏன் இப்படிப்பட்ட அசட்டை? உன்னுடைய காரியங்களை என்னுடைய காரியங்களை தூக்கி சுமக்கும் போது அவரை அசட்டை தான் பண்ணுவார்கள். ஏன்பா நீ அவனுக்காக போய் கஷ்டப்படுற? இல்லை சார், நான் அவன் யாருமே இல்லைங்க, நான் தான் போய் செய்யணுங்க. அப்போ நீ அப்படி தான் கஷ்டப்படணும், நீ அப்படி தான் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. பாருங்கள், ஒரு மனிதனை எப்படி புறக்கணிப்பார்களோ அதுபோல் உன்னுடைய காரியங்களும் என்னுடைய காரியங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, உனக்காக அவர் எனக்காக அவர் மரிக்க வரும்போது அவர் எப்படி மாறா? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருக்கிறாராம், துக்கம் நிறைந்தவராய் காணப்படுறார். ஏன் தெரியுமா? உன் துக்கம் என் துக்கம், எத்தனையோ பேருடைய துக்கம் சுமக்கும் போது அவர் துக்கம் நிறைந்தவராய் மாறிவிட்டார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசுவை நான் தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக இவ்வளவு பாடுகள் பட்டீர். ஆண்டவரே, நான் இன்றைக்கு பாடுகள் பட வேண்டிய, நான் பாடுகள் படாதனால, நான் துக்கம் நிறைந்தவனாய் காணப்பட வேண்டிய, நான் துக்கம் இல்லாதனால என் இஷ்டம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கேன்பா. எனக்காக இயேசு தன்னை நன்மை செய்திருக்கிறாரு. நான் அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அவருடைய சமூகத்துக்கு போ, காத்திரு, அவருடைய பாதத்தில் நன்றியாய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, இயேசுவே நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் இந்த பூமிக்கு வராமல் இருந்தால், என்னுடைய கஷ்டங்களை அறிந்து கொள்ளாமல் போனால், எனக்கு உண்டான காரியங்களை ஆண்டவரே நீர் மறிக்காமல் போயிருப்பீர் என்று சொன்னால், இன்றைக்கு நான் பாடுகளோடு வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே, துக்கங்களோடு இருந்திருப்பேன் ஆண்டவரே. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் மாற்றினீரே, எனக்கு உதவி செய்தீரேன்னு சொல்லிட்டு கவனிங்க. அவர் பாருங்க எப்படி இருந்தாராம், துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். கவனிங்க, அப்படியாப்பட்டவரை நாம் என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களை புறக்கணிக்கிறோம். மற்ற மனிதர்கள் தான் இது தெரியாமல் புறக்கணிக்கிறாங்கன்னா, ஆனால் நீயும் நானும் இந்த இயேசுவை உண்மையாய் தேடுவதில்லை, உத்தமமாய் நாடுவதில்லை, பரிசுத்தமாய் வாழ்வதில்லை, ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அதற்காக உன் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், அதற்காக தான் இயேசு உனக்காக வந்தார். எனக்காக வந்த இயேசு என் பாடுகள் என் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமாய் வாழ்வேன்,
நான் பக்தியாக இருப்பேன், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பேன், மற்றவர்கள் பாடுபடும் போது அவைகளை நான் சுமந்து கொண்டு பிதாவினிடத்தில் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளுக்கு விடுதலை உண்டாகும் என்பதற்காக கர்த்தர் உன்னையும் தெரிந்து கொண்டார். ஆனால் நாமளோ இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்கள். எனக்கு ஒரு நன்மை கிடச்சிச்சு, நல்லா இருக்கேன், எனக்கு நல்லா இருக்கிறேன், என்னுடைய காரியங்களுக்கு நான் மட்டும் எப்படி வாழ்கிறேன். மற்றவன் எவ்வளோ பாடுபட்டா எனக்குன்னா வந்துச்சு, மற்றவன் என்ன கஷ்டப்பட்டான்னு எவன் எங்கே விழுந்தா எனக்குன்னா வந்துச்சு. உன் தேவன் யார் தெரியுமா? மெய்யாகவே உன் பாடுகளை ஏற்றுக்கணும், மெய்யாகவே உன் துக்கங்களை சுமந்தவர். அப்படியாப்பட்ட தெய்வத்துடைய பிள்ளையே, உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டது போல இவர்களுக்காக நான் திறப்பில் நிற்பேன், ஜபிப்பேன், உதவி செய்வேன் சொல்லிட்டு நீ போய் நிற்கும்போது கர்த்தர் உன் நிமித்தமாய் அநேகருக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவராய் உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனிடத்தில் தான் நாம் போகிறோம். தேவன் ஒரு பெரிய காரியம். 5வது வசனம் வாசிங்கம்மா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கவனிங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்ம மீறி செய்ததுனால இன்னைக்கு கூட பாருங்க, சபைக்கு வர நிறைய பேர் போன விஷயத்தை கேட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க? பாவம் செய்கிறீங்க. இப்போ பாருங்க, கேட்டு போய் அடுத்த நாள் பாவம் செய்ய, உன்னுடைய மீறலுக்காகத்தான் அவர் காயப்பட்டிருக்கார். இந்த காயத்துக்கான காரணம் என்ன? நீ பண்ண காரியங்கள் தான். இன்றைக்கு நீ திரும்ப 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 மீறி நடக்கிறாய். ஆலயத்துக்கு வருகிறாய், ஆண்டவர் சொன்ன பரிசுத்தம் இல்லையே, பக்தி இல்லையே, எந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறாரோ அதை திரும்ப திரும்ப நீ செய்கிறாயே. நீ இன்னும் தேவனை காயப்படுத்த வந்திருக்காயா? ஆண்டவரை அறியாத மக்கள் ஒரு கூட்டம் காயப்படுத்தி கொண்டிருக்கார்கள். நீ காயத்தை திரும்ப படுத்ததுக்காக வராத, உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவரை, உன் துக்கங்களை சுமந்து கொண்டவரை இன்றைக்கு நீ என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளையே, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஜனமே, இன்றைக்கு ஆண்டோட சமூகத்துக்கு வந்திருக்க நீ அவரை நீ திரும்ப 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 வேதனைப்படுத்தாது, மீறி நடக்காது, அக்கிரமம் செய்வதாய் மாறாது. உன் மீறுதலையும் அக்கிரமத்தை நீ குறைத்துக்கொள். ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்காக இத்தனை பாடுகள் பட்டு நான் இனி மீறி நடக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உன்னை மாற்றிக்கொள்வதா இந்த புனித வெள்ளியில, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே தேவனுக்கு உகந்த ஒரு காரியங்கள் செய்ய முடியும். எல்லாம் கேட்பேன், நான் திரும்ப நானே தான் இருப்பேன்னா இந்த இயேசுவை திரும்ப காயப்படுத்தி கொண்டிருக்காது, இந்த இயேசுவை திரும்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்காது. இன்னும் நொறுக்க வேண்டும் என்று நீ உன் காரியத்தை செய்யாதே. தேவனை அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு குடித்து விட்டு அவருடைய வாழ்க்கை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனை அறிந்தவனோ, நான் எனக்காக பாடுபட்ட இயேசுவை நான் இன்னும் நொறுக்க மாட்டேன், அவரை நான் காயப்படுத்த மாட்டேன், அவரை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று இந்த நாளிலே உணர்ந்து கொள்வேன். நாள் இந்த நாளிலே அவருடைய பாத்திரத்தில் காத்திருந்தா இன்னைக்கு ஆண்டவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கலாத்தியரில் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனிங்க, நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்த ஒரு தெய்வமாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அன்று என்னை நீங்கள் மீட்டெடுக்க சாபமானீங்களே, என் சாபத்தை போக்கினீங்களே, நமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் நான் இனி அநியாயமும் அக்கிரமமும் செய்ய மாட்டேன், தேவையில்லாத காரியங்களும் செய்ய மாட்டேன்பா, இவைகளை நான் விட்டு விலகுகிறேன் ஆண்டவரே, என் துக்கத்தை ஏற்றுக்கொண்டவரே, என் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து கண்ணீரோடு அவர் சமூகத்தில் நின்று நீ ஜபித்து விட்டு வருவேனா, இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள்ளுனா, இந்த நாள் உனக்காக மரித்த நாள், இந்த நாள் உனக்காக அடிபட்டு இன்றைக்கு கல்வாரியிலே போகிற மனிதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்பதை வேதம் சொல்லியிருக்கிறது. அப்பா, நாங்கள் வாசிக்கிற பகுதியில் நிறைய இடங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எங்களுக்காகத்தான் அன்று நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் சுகமாக இருப்பதற்காக, பலமாக இருப்பதற்காக கர்த்தர் தாமே
எங்களுக்கு உதவி செய்திரு. உங்களுடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்கிறோம். உம்மோடு கூட வாழ ஆசைப்படுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தத்தாம் இன்னைக்கு வழிநடத்தி ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய ஒரு மீறுதலையும் அக்கிரமத்தை விட்டு விலக கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வஞ்சகத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.